யாத்திரையை கட்டவிழ்த்து விட்டு அந்த அயோத்தியை சுவரேறி குடித்து விட்டு அங்கே கல்லான ஒரு ராமர் சிலையை வைத்துவிட்டு ராமர் பிறந்த இடம் என்று பொய்யான தகவலை பரப்பி ரத யாத்திரை மூலம் அந்த அயோத்தியை இடித்தனர். அன்னைக்கு இங்கே ஆண்டு கொண்டிருந்த நரசிம்மாவுடைய துணை ராணுவம் கைகட்டி காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கறாங்களா? இதே மாதிரிதான் கைகளை கட்டிக்கொண்டு பாபர் மசூதி இடிக்கப்படும் போது கைகளை துப்பாக்கி வைத்துக் கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்தது துணை ராணுவம். இன்றைக்கு நாளைய பிரதமர் ஆவார் என்று வெறியோடு காத்திருக்கும் நரேந்திர மோடி நாளைய பிரதமர் ஆவதற்கு தகுதியானவர் என்று இன்று இங்கே இருக்கின்ற இந்துத்துவ நாளிதழ் எல்லாம் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. என்ன ஒரு அநியாயம்! இன்றைக்கு கசாப்பை தூக்கிடுகிறார்கள். மும்பை கலவரத்திலே 166 பேரை கொன்று குவித்த கசாப்பை தூக்கிடுகிறார்கள். 3000 முஸ்லிம்களை கொண்ட நரேந்திர மோடிக்கு என்ன தண்டனை? இஸ்லாமுடைய ரத்தத்தை நக்கி குடித்த அந்த நரேந்திர மோடி இன்று முழு உருவத்தோடு தலையோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், சகோதரிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். நம்முடைய சிறு குழந்தைகள் இருளாக வெட்டப்பட்டு மண்ணனை ஊற்றி எரிக்கப்படுகிறார்கள். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், புலம்புவது கேவலம் புறப்பட்டு போர்க்கலாம் என்று சொன்னார். புலம்புவது கேவலம் புறப்பட்டு போர்க்கலாம். அவன் எப்படி ரத யாத்திரை நடத்தி இன்னைக்கு இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எல்லாம் ஒன்று திரட்டினான். இன்னைக்கு இங்க இருக்கின்ற நாடார், செட்டியார், வண்டிய, தேவர், கவுண்டர் அத்தனை சாதிகளையும் ஒன்றடக்கி இந்து மதம் என்று பீட்டிக் கொள்ளும் அந்த இந்து மதத்திலேதான் மனிதர்ம சாத்திரம் சொல்கிறது. நீ பிறப்பால் மீசை மிதித்துக் கொண்டு தேவன் என்று சொல்லலாம், கவுண்டன் என்று சொல்லலாம். ஆனால் இந்து மனிதர்மம் என்ன சொல்கிறது தெரியுமா? பிரம்மனுடைய நெத்தியிலே பிறந்தவன் பிராமணன். அவர் தான் கடவுளுக்கு அடுத்தபடியா இருந்து ராமனுடைய நெத்தியில பிறந்தவன் பிராமணன் சொல்லுது அந்த மனு தர்மம். அந்த மனு தர்மத்தில் சூத்திரன் ஒரு பட்டம் இருக்கு. அந்த சூத்திரர்கள் யார் தெரியுமா? இன்றைக்கு இங்கே மீசை முடிக்கிற நாடார்கள், செட்டியார்கள், ரெட்டியார்கள், தேவர்கள் இருக்கின்ற ஒட்டுமொத்த சாதியும் சூத்திரர்கள். சூத்திரன் என்ன அர்த்தம் தெரியுமா? மனு தர்மத்தில் சொல்லியிருக்கான். சூத்திரன் என்றால் வேசியுடைய மகன், பச்சை சொன்னா தேவனுடைய மகன் என்று இந்து மனு தர்மம் கற்பித்திருக்கிறது. இன்றைக்கு அந்த இந்து மதத்தை தூக்கிக் கொண்டு இங்க இருக்கின்ற சத்தியா, ரெட்டியா, தேவர் அத்தனை பேர் இந்து மதத்து பின்னாடி போறே. இன்னைக்கு உன்னுடைய தொப்புள் கொடி உறவு இன்னைக்கு ஆலயம் இழந்து, பாபர் மசூதி இழந்து இந்த மண்ணின் மனிதர்கள் இங்கே கூக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் போராட வேண்டியது இங்கே இருக்கின்ற பிற்படுத்த சாதியினர். நாடார்கள் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும், செட்டியார்கள் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும், ரெட்டியார்கள் இந்த போராட்டத்திற்கு வேண்டும். மாறாக இன்னைக்கு காலையில் அம்பேத்கர் சிலைக்கு மாற போறாங்க, இந்து முன்னணிக்காரன் கோஷம் போடுறான், கட்டுவோம் கட்டுவோம் ராமர் கோயிலை கட்டுவோம். ஆனா இன்னைக்கு காலையில் நாங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கலந்து வந்தோம். அங்கு பேசிய தோழர்கள் வேதனையோடு ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். அவர்கள் டிசம்பர் 6க்கு சுவரொட்டி வெட்டினார்கள், விளம்பர பதாகைகள் பிளக்ஸ் பேனர் என்று கொண்டு வைத்தார்கள். ஆனால் ஏர்வாடியிலே, வேளச்சேரியிலே அங்கே இருக்கின்ற இந்த கையாளாத காவல்துறை திட்டமிட்டு இஸ்லாமிய சுவரொட்டியை கிழித்தெறிந்தது. இன்னைக்கு காவல்துறை சுற்றி இருக்கும் பொழுது அங்கே நாங்கள் ராமர் கோயிலை கட்டி எழுப்புவோம் என்று அங்கே இருக்கின்ற இந்து முன்னணிக்காரன் கோஷம் போடும் போது அங்க வாயை முடிச்சு பொச்சை முடிச்சு வேடிக்கை பார்க்க அந்த காவல்துறை. இந்த இந்திய அரசு முழுக்க முழுக்க இந்தியா இந்து மதத்தை கடைபிடிக்கிற ஒரு நாடு. இங்கே சிறுபான்மையின மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கின்ற கொடுமைகள் ஆயிரம் ஆயிரம். அவர்களுக்காக குரல் கொடுக்க இங்கே இருக்கின்ற எந்த அரசியல் கட்சியும் முன்வர தயாரில்லை. இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய உளவு பிரிவு தான் ரா அமைப்பு. அந்த ரா அமைப்பு குஜராத் கலவரத்திலே அங்கே இருக்கின்ற இந்து மத வெறியர்களோட கை துப்பாக்கிகளை கொடுத்து அங்கே இருக்கின்ற குடிசைகளை தீயிட்டு கொளுத்ததற்காக மண்ணெண்ணைகளை கொடுத்து அங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் கிராமங்களை புல்லாம் தீக்கிரையாக்குவதற்கு பின்பமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய உளவு பிரிவு தான் ரா உளவு பிரிவு. அந்த உளவு பிரிவு தான் அங்கே இந்து மதவெறியர்களுக்கு கைத்தடியாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு கேலி சித்திரத்தோடு ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தை ரத்து செய்ய வேண்டும், அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே ரயில் நிலையத்தின் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்யும் போது இங்கே இருக்கின்ற
சூத்திரச்சாரியை சேர்ந்தவன். இந்த காவல்துறை தன்னுடைய குண்டாந்தடிகளை சுழற்றியது என்னுடைய இஸ்லாமியர்கள் மீது. அங்கே பெண்கள் தாக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டு செல்கிறது. அவன் சொல்வது என்ன கோரிக்கை? என்னுடைய தலைவரான நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தும் அந்த காட்சியை நீக்கிவிடு, அந்த பணத்தை இந்தியாவோடு. இந்த நியாயமான குரல் கொடுத்த அந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தை இங்கே இருக்கின்ற காவல்துறை குண்டாந்தடிகளால் தாக்கிய போது எந்த அரசியல் கட்சி நமக்கு ஆதரவாக வந்தது? இன்று நம்முடைய பகுதிகளில் ஓட்டு கேட்டு மாமா என்று மச்சான் என்று அண்ணன் என்று தம்பி என்று பிரித்துக் கொள்ளும் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு பாலம் புகட்ட வேண்டும். அப்படி பாலம் புகட்டவில்லை என்றால் இன்னும் 50 ஆண்டுகள் பாபர் மசீதியை கட்டிக்கொடு என்று நாம் கோஷம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். மாறாக இளைஞர்களை கட்டமைக்க வேண்டும். இந்துத்துவாவை வேறெடுப்பதற்கு இளைஞர்களை கட்டமைக்க வேண்டும். இன்னைக்கு இந்து மதத்தில் இருந்து கொண்டு துடிக்கின்ற ஒட்டுமொத்த பிற்படுத்த சாதிகளையும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம பகுதியில் ஓட்டு கேட்க வரானா நிக்க வச்சவனை கேள்வி கேட்கணும். இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் திமுக இருக்கான், எத்தனை இஸ்லாமியர்கள் அதிமுக இருக்கான். இன்னைக்கு நம்முடைய ஓட்டு வங்கி எல்லாம் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளிலே அடகு வைத்துவிட்டு அவர்களிடம் நம்முடைய உரிமைகளை கேட்டு மனு கொடுத்து மண்டியிட்டு கெஞ்சுகிற சூழ்நிலை மாற வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், கல்வி நிலம் ஆயுதம் இழந்தோம், கல்வி நிலம் ஆயுதம் இழந்தோம் அடிமையானோம், ஆயுதம் இழந்தோம் அடிமையானோம், இளைஞரை ஏந்துவோம் விடுதலையானோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிக் கொடுத்த வாசகத்தை நெஞ்சில் தாங்கியாக வேண்டும். நமக்கு போனது ஒரு தலை என்றார், நமக்கு போனது ஒரு தலை என்றார், 1000 தலைகள் கொடுக்க இங்கே நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். பாபர் மசூதியை இடித்த அந்த இந்து வெறி கும்பல் நரேந்திர மோடி, எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, இன்னும் சொல்ல போனால் மாயாவை பாட்டாளி என்ற ஒரு குஜராத்திலே பெண்கள் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக இருந்த அந்த நரேந்திர மோடி அமைச்சரவையில் பெண்கள் குழந்தைகள் துறையுடைய துணை அமைச்சராக பதவி வைத்தவர் மாயாவை பாட்டாளி. நேரோலா பாட்டியார் ஒரு பகுதியில் குஜராத் பகுதியில் அகமதாபாத்தில் அங்கே 400 கிராமங்களுக்கு மேல் தீக்கிரையாக்கப்பட்டது. அங்கே பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இந்தியா பீத்திக்கிட்டு இன்னைக்கு நீதி சொல்கின்ற நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணுடைய சிலையை வைத்து அந்த பெண்ணுடைய நீதி தேவதைப்பா. இன்றைக்கு அப்பேற்பட்ட நீதி தேவதையை வலியுறுத்துகின்ற இந்த இந்திய சட்டத்திலே அங்கே தொப்புள் கொடி உறவான அங்கே எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்படும் போது அந்த கற்பழிக்கை முன்னின்று நடத்தியது ஒரு பெண் தான், மாயாபென் பாட்டாளி. அவர்தான் குஜராத்திலே பெண்கள் நலத்துறை துணை அமைச்சர். இன்னைக்கு இந்தியாவை ஆள துடிக்கிறது பிஜேபி, அதற்கு பின்புலமாக இருப்பது RSS, இந்து முன்னணி பயங்கரவாத அமைப்பு. அரசியலை சொல்ல வருகிறது. எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்கள் எழுந்திருக்கிறோம், நாங்கள் சொல்லுவோம். RSS ஒரு பயங்கரவாத இயக்கம், பிஜேபி ஒரு பயங்கரவாத இயக்கம், இந்து முன்னணி ஒரு பயங்கரவாத இயக்கம். நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இறப்புகளை சொல்லி மாறாது. எங்கள் ரத்தத்தை குடித்து இன்று பிழைப்பு நடத்தும் பிஜேபியே, இந்தியாவை விட்டே உன்னை துரத்தும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். எங்களை சூத்திரன் என்று சொல்கிறாய், இன்னும் தாழ்த்தப்பட்டவன் பஞ்சவனை பள்ளுவரை சக்கையனை என்ன சொல்கிறாய்? பிராமணனுடைய கால் தூத்தியை பிறந்தவன் என்று சொல்கிறாய். ஒரு குழந்தை எங்கடா பிறக்கும்? சொல்லுவோம், ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவினரான ஒரு குழந்தை பிறக்கும். உன்னுடைய இந்து மதம் என்ன சொல்கிறது? பிராமணனுடைய நெத்தியிலே பிறந்தவன் பிராமணன். யாருடைய நெத்தியிலா குழந்தை பிறக்கும்? உன்னுடைய அடிப்படை இந்து மதத்திலே ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை பூத்துவத்திருக்காயே. இன்னைக்கு இந்த மதத்தை நம்முடைய பிற்படுத்தப்பட்ட சாரியெல்லாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டு போறான், சபரிமலைக்கு மாலை போட்டு போறான். இன்னைக்கு இங்க இருக்கிற பிள்ளையார் கோயில பூஜை பண்ற இங்க இருக்க பூசாரி திருச்செந்தூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு உள்ள பீடத்துக்குள்ள போய் கருவறைக்குள்ள போய் உன்னை பூஜை பண்ண விட மாட்டான். அதுதான் இந்து மதம். ஆனால் இந்து
முன்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சாதியினர். இன்னைக்கு அம்பேத்கருடைய நினைவு நாளில் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வந்த இந்து முன்னணி அனைவரும் இங்கே இருக்கின்ற நாடார் செட்டியார் தேவர்கள். ஆனால் இந்து மதத்துடைய தலைமை அதிகாரம் பிராமணர்கள் கையில் இருக்கிறது. வந்தானா இன்னைக்கு அம்பேத்கருடைய சிலையை மாலை போட, அம்பேத்கருடைய சிலை போடுவதற்கு தகுதியற்ற ஒரு கூட்டம் தான் இந்து முன்னணி. இன்னைக்கு இஸ்லாம் மதத்தில் மாறுகின்ற ஒரு அருந்ததியன் அஸ்ரத்தாகலாம். அவனுக்கு தகுதி இருக்கிறது. அவன் மதம் மாறினால் அவன் அஸ்ரத்தாக எல்லாவித முழு சுதந்திரமும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்து மதத்திலே ஒரு பறையன் ஐயனாக முடியுமா? ஒரு அருந்ததியன் அச்சராக முடியுமா? இந்த கேவலமான இந்து மதத்தை நான் என்ன பயந்துட்டா இருக்கணும்? இந்த நாய் மதத்தை நக்கி நான் பின்னாடியே வரணுமா? ராமகோபாலன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், நபிகள் நாயகம் ஒரு பெண் பித்தர்னு சென்னையில ஒரு மேடையில பேசுறான். கஞ்சா அடிச்சுட்டு பாதி போதையில் இருக்கிற ராமகோபாலன், ஒரு கஞ்சா அடிக்கின்ற கஞ்சா போதை பொருளுக்கு அடிமையான ஒரு ராமகோபாலன் அவன் சொல்றான் நபிகள் நாயகம் பெண் பித்தர் அப்படின்னு. என்னடா தெரியும் நபிகள் நாயகத்தை பற்றி? இன்னைக்கு அரபு நாடுகளிலே இருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை மூடாம்பிக்கையிலே அடித்து ஒழித்தவர்கள் நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ராமகோபாலன், நீ கஞ்சா அடிச்சுட்டு மேடையில் வளர்றா. இன்னைக்கு இங்க உழைப்பை கொடுப்பது தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள். இந்த மக்களுடைய உழைப்பை உறிஞ்சி அதிலே நீ அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறாயே, உண்மையிலே உனக்கு மான சூடு சொல்ல இருக்குன்னா நீ சோறு திங்க கூடாதா? இன்னைக்கு இங்க இருக்கிற ஒட்டு நெல், அரிசி, கோதுமை எல்லாம் பருப்பு எல்லாம் விளைஞ்சு வச்சு அடுத்து ஒரு தாழ்த்தப்பட்ட வேணாம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன் தொட்டா தீட்டுக்கிறைய அவன் விளைஞ்சு வைக்க அரிசி நீ என்ன மயத்துக்கா சாப்பிடுற? நீ மண்ணெண்ணி தின்னுடா. உண்மையிலே இந்து மண்ணில எரிச்சியாத்தவாணி நீ தீய தின்னுடா. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தயார் பண்ணுற அந்த உணவு தானியங்களை வாங்கி திங்காத. இந்த கேள்விக்கு நீ நாக்கு அப்படின்னு சாகணும். எல்கேத்தவாணி உண்மையிலே நீ நாக்கு அப்படின்னு சாகணும். இன்னைக்கு 450 கால பழமையான அந்த சின்னம், அந்த பாபர் மசூதியை இடித்த அந்த காவி கும்பலுக்கு கட்டாயம் பாடம் புகட்ட வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞரும் தன்னுடைய இதயத்திலே தாங்கி நிறுத்த வேண்டிய விஷயம், எங்கள் இடிக்கப்பட்ட அந்த பாபர் மசூதியை நாங்கள் அந்த இடத்தில் அதற்கு 1000 ஆண்டுகளாலும் சரி, 1000 தலைகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து அனைத்து போராட்டத்தில் களத்தில் இன்று உங்களோடு போராட தயார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று ராஜீவ் தவான் போன்ற சட்ட வல்லுநர்கள் இதை விமர்சித்திருக்கிற காரணத்தினால் அது சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்பல்ல, மத நம்பிக்கையால் அடிப்படையிலான தீர்ப்பு. ஆகவே இந்தியா போன்ற பன் சமுதாய மக்களை ஆளுகின்ற சட்டம்தான் இந்தியாவை ஆள வேண்டும். ஆகவே உச்சநீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும். அந்த நியாயம் முஸ்லிம்களுக்கு மீண்டும் பாபர் மசூதியை ஒப்படைப்பதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த பாபர் மசூதி வழக்கில் விரைந்து தீர்ப்பு வழங்கி இந்தியா போன்ற நாட்டில் இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இப்பொழுது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது.